ஹாய் மக்களே. இப்போ நீங்க நினைப்பீங்க, இப்போ உங்க வீடியோஸ் வரீங்க, இப்போ நீங்க வீடியோ வரீங்க, இப்போ நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க, யாரையும் இன்டர்வியூ பண்ண போறீங்க, நெவ்லின் சேனல் நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணிருக்கீங்கன்னு நீங்க கேட்பீங்க. நெவ்லினோட வியூஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். போலாமா? ஓகே. ஸோ தட் இஸ் நான் என்ன நெவ்லின் இவரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா இவரை நம்ம போய் இன்டர்வியூ பண்றோம். அவரோட சேனல்ல போய் அவரே இன்டர்வியூ பண்ண போறோம்னு. இட் ஜஸ்ட் இது என்ன டாபிக்? சோஷியாலிட்டி. சார் நீங்க ஃப்ரீயா இதை பத்தி பேசுறது நீங்க ஃப்ரீயா? சரிங்களா? ஓகே. உங்களுக்கு எந்த பயம் எந்த பிரச்சனை இல்லைல்ல? பயம் இல்லை. ஓகே, கேட்கலாமா கேள்வி? ஓகே சார், ஃபேஸ் த வியூவர்ஸ். ஓகே, இப்போ சார் இப்போ நம்ம வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்க ஒரு எலாபரேட் பண்ணாம ஒரு சுருக்கமா ஆன்சர் பண்ண கூட போகுது சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சார் இப்போ ட்ரெண்டிங் எது சார் போகுது? ட்ரெண்டிங் இந்த வாரம் ட்ரெண்டிங் நான் சொல்றேன் சார். இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ்லையா? இப்போ மழை வருது, மழை இந்த சைக்ளோன் இதாகுது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில. ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ட்ரெண்டிங் ஆகுது. ஓகே சார், இப்போ நம்ம இந்த சைக்ளோனால இப்போ நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம சேலஞ்ச் இருக்கோம். ஓகே, குடிஸ்டாண்டு. ஓகே, ஓகே சார், சித்தாம். ஓகே சார், இப்போ ரீசெண்ட்லி இந்த கெலாமிட்டிஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நேற்று கூட மலையில வந்து 2 பாறை சரிஞ்சு விழுந்தது. அந்த மலை மேலே இருக்க அந்த தீபத்தில் இருக்க அந்த கோயில் மேலே இருக்கிற அந்த மதில் செவிறு இடிஞ்சு விழுந்துட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ என்ன நினைக்கிறேன்னா, சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிம்டம்ஸ் என்னன்னா சீக்கிரமா இதுமாரி சிம்டம்ஸ் நம்ம டைனோசார் இருக்கிற காலத்துல இதுமாரி சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. டைனோசார் அந்த மாதிரி இதே ஆயிடுச்சுன்னா மனுஷங்க சீக்கிரமா இந்த உலகத்துல பெரிய ஒரு சிம்டம்ஸ் தராங்க. ஓகே, இது மனுஷனோட ஃபால்ட்டா இல்லை இயற்கை? சார் மனுஷங்களோட ஃபால்ட் தான். மனுஷங்க வந்து இயற்கையை வந்து இது பண்ணாங்க. அது இது ஒழுங்கா இது பண்ணாம பாதுகாப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தை கட் பண்ணாங்க, அதனால இதாகுது டெம்பரேச்சர், ஓசோன் லேயர் ஓட்ட ஆகுது. அதனால ஓகே சார், இப்போ இதுதான் நம்ம நடக்குது. ஓகே, இப்போ நம்ம ரீசென்ட்லி இப்போ பிக் பாஸ் எபிசோடு இருந்தது சார். இதுல சிவகுமார்னு ஒரு கண்டெஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் யாரும் தெரியுமா? எலிமினேட் ஆயிட்டாரு. இந்த வாரம் தான் சார் பண்ணாரு. அவரு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போறாரு, முத்துக்குமரன் நீங்க என்கிட்ட நான் எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை. அதே அவர் சொல்றாரு. முத்துக்குமரன் எல்லாரோட ஸ்பேஸை கன்சியூம் பண்றாரா, இல்ல முத்துக்குமரனோட கேம் முடிஞ்சுதா, இல்ல முத்துக்குமரன் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா? நீங்க முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறாரா நடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவ என்ன எல்லாருக்கும் என்ன கண்டென்ட்னா அவ வந்து இண்டிவிஜுவல் கேம் எல்லாரும் வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு நாள் வந்து ஜாக்லின்ல பேசுறாரு, ஒரு நாள் வந்து சாக்ஷன்ல பேசுறாரு, எல்லாருக்கும் பேசுறாரு. அப்போ அல்ல உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு நீங்க நினைக்கிறீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னு நினைக்கல. ஆனா அவ என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப அவ வந்து என்ன சொல்ல, நான் சொல்றது கரெக்ட், இதுதான் கரெக்ட்னு இது பண்ணாங்க, போஸ்ட் பண்ணாங்க. அவர் போஸ்ட் பண்றாரு. போஸ்ட் பண்ணுவேன். இப்போ போன வாரம் தான் சார் அருண் அவர் மார்க் பண்ணாரு சார். ஞாபகம் இருக்கா? எபிசோட் சாட்டர்டே எபிசோடோ சண்டே எபிசோடோ சாட்டர்டே எபிசோட் நினைக்கிறேன் சார். இந்த வாரம் சார் அதுக்கு முன்னாடி வரும் இந்த ஏரியா. அப்போ அவர் மஞ்சரிக்கு ஏதோ எக்ஸசைஸ் போட்டு இருக்கும்போது சார் கொடுத்தாருன்னு அவர் டப்பா அடிக்கிறான், முத்துக்குமரன் டப்பா அடிக்கிறான், டப்பான்னு அவர் காமெடி ட்ரோல் எல்லாம் பண்ணார் சார். இப்போ அவர் வந்து எல்லாரையும் ட்ரோல் பண்றான். ஆனா அவரை ட்ரோல் பண்ணும்போது மட்டும் அவருக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அது என்ன சார்? இப்போ அவரை அருண் பிரசாத் அவர் வந்து மஞ்சரியை ட்ரோல் பண்ணலாம், முத்துக்குமரன் ட்ரோல் பண்ணலாம், எல்லாரையும் ட்ரோல் பண்ணலாம் சார். அவரை மட்டும் ட்ரோல் பண்ண கூடாது, அவரோட ஹார்லி குடிச்சுக்குவாங்க, அதுக்கெல்லாம் முடியும் சார். இப்போ உங்களோட நான் ஒரே ஒரு கேள்வி சார், சீசன் 7 வின்னர் யாருன்னு கேட்டா யார் சொல்லுவீங்க நீங்க? சீசன் 7 வின்னர் நான் அவரை பார்க்கல. சீசன் 7 அர்ச்சனா. ஓகே, அவங்க தான் வின்னர். இப்போ அவங்க உங்களோட ஹார்லியா இருந்தாலும் சரி சார், இல்லைனாலும் சரி, அவங்க தானே சார் வின்னர். அவங்க பேர் தானே சார் எடுக்கிறது. அதுல இருந்து விதமா பர்சனலா போனதான் அந்த பேசி திறமையால ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானே சார். இப்போ அவங்க இப்போ ஒரு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் வெளியில இருந்து பாத்துட்டு வராங்க சார். அவங்க பிரதீப்க்கு சப்போர்ட் பண்றாங்க, பிரதீப்போட இஷ்யூக்கு சப்போர்ட் பண்றாங்க. வெளியில இருந்து பிரதீப் ரொம்ப சப்போர்ட் சார். இப்போ நீ பாத்துட்டு வர சார், அவங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அது முடிஞ்சுது. அப்ப நீ அவங்களோட ஃபேண்டேஷன் நீ டேக் ஓவர் பண்ணுங்க. ஆமா, அவங்க இந்த உலகத்துல எவனும் சரியில்லை. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சரி. இப்ப நீங்க வந்து 10 பேருக்கு நல்லது. இப்போ நீங்க போறீங்க ஒரு புவர் ஃபேமிலியோட இருந்தா நீங்க எதோ சரி, இப்போ உங்களுக்கு நல்லது.
சில பேர் வீடியோ எடுத்தீங்கன்னு நினைப்பீங்க அது ஏதோ சும்மா பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதா நீங்க வீடியோ எடுக்க அடுத்த வீடியோ எடுத்து உங்க போட்டா அப்ப நீங்க அல்ல என்ன நினைப்பாங்க இவன் சும்மா வீடியோ எடுக்கிறதாக போட்டாம்பா அப்ப இதுலயும் ஒரு நன்மை என்ன சார் இருக்குன்னா இப்போ ஒரு வருஷம் என்ன சார் இப்போ நான் ஒரு சாப்பாடு போட்டு வாங்குறாங்க நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதே வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு இன்னொருத்தவங்க கொடுக்குறவங்க தான் இன்னொருத்தவங்க கொடுக்குறவன் அவனை மோட்டிவேட் பண்ணி பின்னாடி ஸ்பான்சர் பண்றவனு அதுவும் கரெக்ட் தான் என்ன நீங்க சொல்றது கரெக்ட் தான் இல்ல 2 விஷயம் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் நல்ல அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் என்ன நம்ம ஒரு இது பண்ணா நம்ம வீடியோ ஆயிடும் பாப்பிட்டா ஆயிடும் சில பேர் அப்படி பண்ணலாம் இது 2 விஷயம் இருக்கு அதான் நீங்க சொல்லுவீங்க ஓகே சார் ஸோ பிக் பாஸ் ஒரு இன்க்ளூட்லாமா சரி ஓகே ஓகே சார் இப்போ ஸ்கேம் 2000 ஸ்கேம் ரீசென்ட்லி நியூஸ் வருது யூஎஸ் வந்து ரிப்போர்ட் எல்லாம் வருது நீங்க அவர் பேர் எடுக்கலாம் கூட பரவாயில்ல நீங்க அந்த ஸ்கேம் கட் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க இப்போ அந்த ஸ்கேம் வந்து சொல்றீங்க ஏதோ லஞ்சம் போயிடுச்சு அல்ல எடுத்ததும் சொல்றீங்க இப்போ அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு மக்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு என்ன பாதிப்புன்னா மக்களோட அமெரிக்கா மக்களோட வரி பணம் போயிடுது இந்திய மக்களோட மாதிரி பண்ணி சார் அது அமெரிக்கா இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியுதா வந்து ஏஜிஎஸ் ஒரு கம்பெனி இருக்குது அமெரிக்கால கிரீன் எனர்ஜி சார் ஏஜிஎஸ் வந்து நம்ம அவர் பேர் என்ன கலாபதி அகோரம் அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார் அது ஏஜிஎஸ் அது கல்லாப்பி தான் அதே தமிழ் இது அமெரிக்கால ஒரு இது எனர்ஜி ஏஜிஎஸ் ஏதோ சம்திங் ஏதோ பேர்ல ஏர்லாம் ஸ்டார்ட் ஆகும் நான் ரொம்ப அதனால இப்போ வந்து நான் என்ன சொன்னா உங்களுக்கு அந்த டாபிக் சொல்லுவேன் அதுமே பேர் சொல்லுவேன் அந்த இது சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அந்த ஓகேவா இப்போ வந்து அது ஏஜிஎஸ் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிஎஸ் வச்சுக்கோங்க இப்போ ஏஜிஎஸ் என்ன பண்ணா அமெரிக்கால இப்போ நீங்க வரீங்க இப்போ அமெரிக்கால வரிப்படம் கட்டும் போது என்ன சொல்றாங்க ஒரு சொல்ல நாங்க இது பண்ண போறோம் பாண்ட் இல்ல பாண்ட் என்னது பாண்ட் பேப்பர்ஸ் அந்த பேப்பர் அந்த அக்ரிமெண்ட்ஸ் நிறைய சார் அக்ரிமெண்ட் மாரி இப்ப என்ன சொல்றாங்க நாங்க இது பண்ண போறோம் தாங்க காசு வாங்க அந்த பாண்ட் விஷயமா வாங்கும்போது அந்த மாதிரி நடக்கல அந்த காசு எங்க போயிடுச்சு இந்தியாவுக்கு வந்துச்சு இந்தியாவில வந்து அந்த மாதிரி லஞ்சத்துக்கு போயிடுச்சு அதுமாதிரி இந்தியா காசு